ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம அடை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியானது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் சாமை அரிசி. இங்கிலீஷில் இதை லிட்டில் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட் அரிசி கடையிலையுமே இது கிடைக்கும். நான் இன்றைக்கி 200 கிராம் சாமை அரிசி எடுத்திருக்கேன். பொதுவாக மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா தூசும் அழுக்கும் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் 3 நாள் தான் நல்லா அதை அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வெள்ளையாக தெரியணும். அந்த அளவுக்கு இது நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நீ இதோடு சேர்த்து பருப்புகளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பருப்பு ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உலக்கில் அரிசி எடுத்தீங்களோ அதே உலக்கில் 1/4 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, அரை உலக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, இன்னொரு அரை உலக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு 2 நல்லா அலசிக்கோங்க. இது அப்படியே ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நார்மல் அரிசியாக இருந்தால் உங்களுக்கு 2 மணி நேரத்துலேயே ஊறிடும். மில்லட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா நல்லது உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம அரிசி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம அடைக்கு தேவையான வத்தல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி குண்டு வத்தல் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் நீட்டு அதோட யூஸ் பண்ணிக்கலாம். குண்டு வத்தல் போடுறப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், காரமும் ரொம்ப இருக்காது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 25 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சியில் காம்பு எடுத்துகிட்டு வத்தலை அப்புறம் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நம்ம பிரிபிரின்னு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அடைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். 2 ரவுண்டாக அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட் வத்தலை சுற்றிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் அரிசியை போட்டு பிரிபிரின்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ரவுண்ட் அரிசி போடுறப்ப தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அடை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அடைனாலே கொஞ்சம் பிரிபிரின்னு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடை மாவு அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நீங்கள் அடை ஊற்றுறப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூனை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெட்டி பெருங்காயம் போடுறதா இருந்துச்சுன்னா மிக்சியில் அரிசி அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அடையில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். ஸோ எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதே மாதிரி ஒரு 1/4 மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நீங்கள் தோசை சாப்பிட்றப்ப வாயில் கடிப்பறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி கடிக்க முடியலைன்னா நீங்கள் தேங்காய் திருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட முருங்கை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலைக்கு பதில் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கிறேன். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கரண்டி மாவு எடுத்து அப்படியே அடை ஊற்ற போகிறேன். அடை பார்த்தீங்கன்னா எப்பவுமே திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், லேசாக ஊற்றவும் முடியாது. ஸோ நல்லா 1.5 கரண்டி மாவு எடுத்து நல்லா ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. அடைனாலே அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். ஸோ எந்த நல்லெண்ணெய் ஊற்றிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் அடையை விட நம்ம மில்லட்ஸ் அடை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒரு பக்கம் வெந்தவுடனே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சாம அடையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன், கால்சியம், ஃபைபர், புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ அடிக்கடி கண்டிப்பாக அந்த உணவில் சேர்த்துக்கோங்க. மெயினாக வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த அடை மேலே அப்படி நாட்டு சர்க்கரையை தூவி கொடுத்தீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.